ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் என்னால் சில பர்சனல் ரீசன்னால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, தமிழ் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த சேனல்லையும் வந்து ரெகுலராக இப்போ இனிமேல் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டியோடைய ஸ்லாபை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறாங்க. அதில் வந்து என்ன சேஞ்சஸ் பெருசாக வருதுன்னா, கம்ப்ளீட்டாக நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அதாவது எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா, 28% போட்டிருக்க சில பொருட்களுக்கெல்லாம் 18% ஆகுது. 18% இருந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆகுது. ஆனா இந்த டொபாக்கோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகை அந்த சிகரெட்டு, இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 330 சிசி அதிகம் உள்ள பைக்குக்கெல்லாம் 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதே தான் காரு. ஒரு சில காருக்கு லக்ஸரி காருன்னு சொல்றாங்க இல்லையா, பிஎம்டபிள்யூ, ஆடி, இந்த மாதிரி இந்த லக்ஸரி காருன்னு சில வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் 40% அதிகமாகுது. ஆனா இதுல யாருக்கு பெருசா பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் வந்து ஒரு ஆசையில இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல டைம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1,00,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு குறைய போகுது கார் விலை. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22 இந்த நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகுற நாள்ல இருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அமல்படுத்துறாங்க. அப்படி இது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விலைகள் குறையும். அப்படி பசங்க, ஏதாவது ஸ்கூல் போற பசங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பென்சிலு, அப்புறம் வந்து அந்த புக்கு, அப்புறம் வந்து சார்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய டயப்பரு, அப்புறம் வந்து பால் பாக்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமா அதுல ஒரே ஒரு விஷயம், குறிப்பா இந்த வண்டி வாங்குறவங்க வந்து நீங்க ஜிஎஸ்டி குறையுதுன்னு நீங்க போனாலுமே, ஜிஎஸ்டி குறைஞ்சாலுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு காசு போடுவாங்க. அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பார்த்து நீங்க நெகோஷியேட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அதுல கூட உங்களை அந்த கார் டீலர்ஸ் ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி மட்டும்தான் குறையுதே தவிர, மற்றபடி காரோடைய மற்ற விலைகள் வந்து எதுவுமே குறைய போறதில்ல. ஜிஎஸ்டி, அதாவது டாக்ஸ் வந்து குறையும். ஸோ அதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் சொன்ன மாதிரி 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு குறையும். ஆனா நீங்க வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ், அப்புறம் அந்த காரோடைய அந்த மாடலு, அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஜிஎஸ்டி மட்டும் குறையுது. ரொம்ப தெளிவா யோசிச்சு நீங்க வந்து விசாரிச்சு இதை வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் நிறைய வீடியோ போடுறேன். இந்த சேனல்ல வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள், டெய்லி அப்பப்போ நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஆக்டிவிட்டீஸு, டே டு டே வந்து நியூஸு, இதெல்லாம் வந்து டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் நடக்கக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இது போட்டுட்ருக்கோம். சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு புதிய டைமென்ஷனாக வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி நல்லா வந்து ஒரு என்டர்டெய்னிங்காகவும் நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம ரெகுலராக அந்த மாதிரி பேசி இன்ஃபர்மேஷன் சொல்கிற வீடியோவாகவே நான் போடலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள்லேயே நமக்கு அடுத்தடுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். எனக்கு எப்பவுமே உங்கள் சப்போர்ட் தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.